மாலை சீரியல் நாளைக்கான ப்ரோமோ ஒண்ணு. விஜய் டாக்டர் கிட்ட வெண்ணிலாவை கூட்டு போறாங்க. அங்க வெண்ணிலாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க டாக்டர். அதுவும் இல்லாம டாக்டர் இவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்து பேசுனா டாக்டர் அப்படி சொல்றாங்க. சரி கொஞ்சம் கொஞ்சமா தான் இவங்க கிட்ட பழச பத்தி பேசுங்க, அதிர்ச்சி தர மாதிரி எதுவும் சொல்லாதீங்க அப்படி சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. அப்படி ஏதாவது சொன்னீங்கன்னா இவங்களுக்கு நிரந்தரமா இவங்களுக்கு எல்லாத்தையும் மறந்து கோமா நிலைக்கு போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. சரிங்க டாக்டர், நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வெண்ணிலா கூப்பிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே தாத்தா என்னடா டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல தாத்தா பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் காவேரி விஜய்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் வராதனால அங்க கோவில் நடையும் சாத்துற டைம் வந்துருச்சு. வெளியில நின்றுட்டு இருக்காங்க விஜய்க்காக. அப்பயும் விஜய் வரல. காவேரி விஜய்க்கு கால் பண்ணியும் பாக்குறாங்க. விஜய் போனை எடுக்கவும் இல்லை. ஏன்னா இங்க வெண்ணிலா வந்து போனை எடுக்க விட மாட்டாங்க. அதுவும் இல்லாம வெண்ணிலா விஜய் கிட்ட நீங்க எங்கேயும் போக கூடாது, என் கூடயே தான் இருக்கணும், அப்படி ஏதாவது நீங்க போனீங்கன்னா நான் தற்கொலை பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால விஜயால எதுவும் பண்ண முடியல. விஜய் காவேரி போன் பண்ணதையும் அட்டன் பண்ண மாட்டாங்க. இதனால காவேரி என்ன பண்ணன்னு தெரியாம நின்றுட்டு இருக்கும்போது திடீர்னு மயக்கம் வரும். அந்த நேரத்துல நிவினும் வரான்னு வந்துட்டு பக்கத்துல இருக்க ரெஸ்டாரண்ட் கூட்டு போறாங்க. என்ன காவேரி, என்ன உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்ல விஷயம் தான், இதை நான் விஜய் கிட்ட தான் முதல்ல சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது சந்தோஷமான விஷயமா அப்படின்னு சொல்லும் போது பிரெக்னண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. அதை கேட்டு நிவினுக்கு ரொம்ப சந்தோஷம். நேரத்துல சரி விஜய் கிட்ட சொல்லலாமே அப்படிங்கிறாங்க. இல்ல வெண்ணிலாவுக்கு சரியாகணும், அவளுக்கு சரியானதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. நிவின் ஏன் காவேரி வீணா அடம்பிடிக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. ஆனாலும் காவேரி இல்ல அப்படி இருக்கும்போது சொன்னாதான், இல்லாட்டி நான் வந்து கர்ப்பமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு விஜய் வந்து நினைச்சிட்டு எனக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க கூடாது. இப்ப நான் கர்ப்பமா இல்லைன்னா நினைச்சு அவங்க வந்து வெண்ணிலா குணமாயிடுச்சுன்னா எப்படி முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சாகணும். விஜய் வந்து தைரியமா வெண்ணிலாவு கிட்டே நான் தான் முக்கியம்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கிட்ட வந்து காவேரி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நிவின் சரி காவேரி விஜய்க்காகவா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா விஜய்க்காக தான் வெயிட் பண்ணேன், விஜய் வரல, வீட்டுக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. நான் வேணா வீட்டுல டிராப் பண்ணவா அப்படின்னு கேக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு டிராப் பண்ணவும் செய்யறாங்க. காவேரிய நிவின் வீட்டுல விட்டுட்டு போறாங்க. இந்த பக்கம் காவேரிக்கு விஜய் வந்து கால் பண்றாங்க. கால் பண்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காவேரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்து உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சா, ஆனா நீங்க வரல, எந்த பொண்ணுக்கும் இந்த மாதிரி நிலைமெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் விஜய் கால் பண்றாங்க. காவேரிக்கு போன் அட்டன் பண்ண மாட்டாங்க. நான் எவ்வளவு நேரம் அங்க கோவில வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஒரு ஃபோன் கால் பண்ணியிருந்திருக்கலாம், ஆனா நீங்க பண்ணல, எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போனை எடுக்க மாட்டாங்க. இந்த பக்கம் விஜய் காவேரி போனை காவேரி அப்படி சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் காவேரி எடுக்காம அமைதியா இருக்கிறாங்க. இந்த நேரத்துல அந்த ராகினி காவேரியை வெறுப்பேத்தலாம், இதெல்லாம் பார்த்து அவ டென்ஷன் ஆவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காவேரிக்கு அனுப்புறாங்க. காவேரி அதை பார்த்துட்டு இவன் எதுக்கு நமக்கு வீடியோ அனுப்புறான், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேனே இவகிட்ட எனக்கு போன் பண்ணாத எதுவும் அனுப்பாத அப்படின்னு சொல்லி, அப்பயும் இவளுக்கு எவ்வளவு தைரியம் தான் அனுப்பியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை பாக்குறாங்க. காவேரி பார்க்கும்போது அதுல வெண்ணிலா பேசுனது விஜய் பேசுனதெல்லாம் இருக்குது. விஜய் வந்து காவேரி தான் எனக்கு பொண்டாட்டி, எனக்கும் காவேரிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பத்தி, அதுவும் காவேரி பத்தி பெருமையா விஜய் பேசுனது எல்லாமே கேட்டு காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா கடைசியில அந்த வீடியோல பார்க்கும்போது வெண்ணிலா விஜய் கிட்ட ரொம்ப இதா நடந்துட்டு தற்கொலை பண்ற முடிவுக்கெல்லாம் போறதெல்லாம் பார்த்துட்டு காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம அந்த ராகினிக்கு கால் பண்ணி, ஏய் இது இது இதுதான் உன் பொழப்பா, நீதான் எனக்கு தெரிஞ்சு அந்த வெண்ணிலாவை மூட்டி விட்டுருப்பான்னு நினைக்கிறேன், இதுதான் உனக்கு வேலைன்னு நினைக்கிறேன், உனக்கு வேற வேலையே இல்லையாடி, எப்ப பார்த்தாலும் என்ன பத்தியும் எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு இன்ஃபார்ம் பண்றது, இதான் உனக்கு வேலையாடி அப்படின்னு சொல்லி ராகினி கிட்ட காவேரி ரொம்ப கோவமா பேசுறாங்க. எனக்கு கேட்டுட்டு ராகினி சொல்றாங்க, அதான் அந்த வெண்ணிலா பாத்தியா, விஜய உன்னை பார்க்கவே வர விடாம பண்ணா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு காவேரி சொல்றாங்க, ஏய் இங்க பாரு, ஆனா விஜய் சொன்னதை கேட்டியாடி, எனக்கு காவேரி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கிட்டே சொன்னதை கேட்டியா, இனிமேலும் என் வழியில தலையிடாத, நான் நினைச்சா இப்ப கூட அந்த வீட்டுக்கு வர முடியும், உன்னை வீட்டை விட்டு அனுப்புறதுதான் என்னுடைய வேலையா இருக்கும்,
மரியாதையா நான் சொல்றத கேளு. இனிமேலும் எனக்கு இந்த வீடியோலாம் அனுப்பாத. நீ தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ராகினி கிட்ட சொல்றாங்க. இத கேட்ட ராகினி என்ன சொல்றா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. தெரியலையா? அதாவது விஜய் என்ன பத்தி பெருமையா பேசுனத எனக்கே அனுப்பியிருக்கியே. அதெல்லாம் தான் சொன்னேன். அதாவது வெண்ணிலா கிட்ட விஜய் இப்படி எல்லாம் பேசுனதெல்லாம் என்னால பார்க்க முடியலன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பேன் இல்லைன்னா. அதுக்கு நீ வீடியோ எல்லாம் எடுத்து எனக்கு அனுப்பிவிட்டு இருக்க பாத்தியா, அதை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இனிமேலும் இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ண பாத்துக்கோ. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போனை வைடி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போனை கட் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் விஜய் நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறாங்க. விஜய் வெண்ணிலா கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னு யோசிச்சு பார்த்தா வெண்ணிலா கிட்ட நம்மளை பத்தி ரொம்ப நல்ல விதமா தான் எல்லாமே சொல்லியிருக்காங்க. நம்ம கல்யாணம் ஆனது எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க போலுக்க. விஜய் கிட்ட நான் கர்ப்பமா இருக்கதான் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நினைச்சிட்டு இருக்காங்க. நான் விஜய்க்கு கால் பண்றேங்க. ஆனா விஜய் இந்த டைம்ல போனை எடுக்க முடியல, அந்த வெண்ணிலாவால தான். ஏன்னா அந்த வெண்ணிலா போனை எடுக்க விட மாட்டாங்க. இந்த பக்கம் காவேரி என்ன போனை எடுக்க மாட்டாங்க, போன் பண்ணாங்களே இப்பயும் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காவேரி வெண்ணிலா நினைச்சு ரொம்ப பயந்துகிட்டு இருக்காங்க. இந்த விஜய் காவேரி வெண்ணிலா நினைச்சு ரொம்ப பயந்துகிட்டு இருக்காங்க. இந்த வெண்ணிலா ரொம்ப சாதுன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. நான் அப்பவே சொன்னேன் இவங்க சாது மாதிரி இல்லை, உங்களை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு, அவங்களுக்கு நினைவு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லி நினைச்சேன். அதே மாதிரியே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. அதுவும் இல்லாம அந்த விஜயும் என்னையும் பிரிச்சு வச்சிடுவாங்க போலுக்கே. இப்ப கூட என்னை பார்க்க விடாம ஏதோ சூசைட் பண்றேன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டா அது விஜய் மனசுல பெரிய காயம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரே முடிவு கட்டணும். அவங்க தெரிஞ்சவங்க யாரோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு விஜய் விசாரிச்சாங்கன்னு சொன்னாங்களா, அவங்க கூட வெண்ணிலாவை அனுப்பி வைக்கணும். அதுதான் ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாம அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையா அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இத்தனை நாள விஜய பிரிஞ்சு இருந்ததை என்னால ஏத்துக்க முடியல. இப்ப இன்னும் என்னால விஜய பிரிஞ்சிருக்க முடியாது. விஜய் கூட தான் நான் சேர்ந்து வாழணும். ஏன்னா இப்ப நான் கன்சீவா வேற இருக்கேன். இந்த நேரத்துல எங்களுக்கு விஜயோட இருக்கணும்னு தான் ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மனசுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல போனை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறதுனால சாரதா வந்து என்னடி பண்ணிக்கிட்டு போனை பார்த்துட்டு என்னமோ யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கேன், தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து சத்தம் போடுறாங்க. இவன் ஒரு 2-3 நாளும் சரியே இல்லடி, எதையோ பண்ணிக்கிட்டு இருக்கா, என்னமோ மறைக்கிறாடி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து கங்கா கிட்ட சொல்றாங்க. அப்படின்னா ஒண்ணும் இல்லம்மா, பாவமாவா, எத்தனை நாள்னா அந்த பையன் வேற பக்கத்துலயே இருக்கிறானா, அவரு வேற, அவன் எத்தனை காயத்தை தான் மனசுக்குள்ளே போட்டு அவன் மறைச்சு வச்சுட்டு நமக்கு முன்னாடி சிரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி நடிப்பா, பாவமாவா அப்படி சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க கங்கா. இந்த நேரத்துல காவேரி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் விஜயும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க.